தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இன்னைக்கு ஆர்ஜே தமிழ்மணி எஜுகேஷனல் ட்ரஸ்ட் சார்பாக பொது மருத்துவ முகாம் சேதுராஜன், நம்ம ஜெயந்திபுரத்தில் சேதுராஜன் கல்யாண மகளில் இந்த நிகழ்வு நடக்கிறது. இது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பகுதியில் நடத்தி கொண்டு இருக்கிறோம், தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்பது எல்லாருக்குமே தெரியும். இது மேற்கு தொகுதி மக்களுக்கு, என்னை தேர்ந்தெடுத்த மேற்கு தொகுதி மக்களுக்கு தொடர்ந்து என்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறேன். அமைச்சராக இருக்கும்போது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து என்னுடைய தொகுதிக்கும் மதுரை மாநகருக்கும் பல்வேறு திட்டங்கள், மதுரை மாநகர் கண்டிராத அளவுக்கு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தணும். புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் நிறைந்த நிதியை மதுரை மாநகர வளர்ச்சிக்காக கொடுத்தாங்க. கொடுத்ததன் அடிப்படையில் ஏறத்தாழ 10,000 கோடிக்கான பணிகள் நடைபெற்றிருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கும் அது காட்சி பொருளாக இன்றைக்கும் மக்களுடைய மனதில் இடம்பெறக்கூடிய அளவுக்கு மதுரையினுடைய அழகாக இருக்கிறது என்றால் அதுக்கு ஒத்துட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். அது நான் விரிவாக எடுத்து சொல்ல விரும்பவில்லை. இன்றைக்கி ஒரு துயர சம்பவம் நேரத்தில் இதையெல்லாம் உங்களை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்த போதிலும் இன்றைக்கி என்னன்னா, இந்த மதுரையில் இன்றைக்கி நான் எதிர்கட்சியுடைய கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக 3 முறை இந்த தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடிப்படையில் என்னுடைய பையனுடைய பேருக்கு இந்த பொது மருத்துவ முகாமை நடத்துவதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இதுபோக என்னால் முடிந்த அளவுக்கு என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இந்த பகுதி மக்களுக்கு அவங்க கேட்குற திட்டங்களை என்னால் முடிந்த அளவுக்கு செயல்படுத்தி வருகிறேன். அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்து உரிய அமைச்சர்களை தொடர்பு கொண்டு இந்த பகுதியில் பல்வேறு பணிகளை நிறைவேற்றி வருகிறேன் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். சொல்லுங்க. தமிழக அரசு பொறுப்பேற்கணுமா சார்? தமிழக வெற்றி கழகம் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த விதிமுறைகளை பயன்படுத்துகிறாங்க, யார் சார் பொறுப்பேற்கிறாங்க? பொதுவாக நேற்றைய சம்பவம் இந்த வரைக்கும் தமிழகத்தில் இது மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்ததில்லை. வடநாட்டில் தான் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கு. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்பட்ட பிறகு பல்வேறு விரும்பத்தகாத சம்பவங்கள், சித்திரை திருவிழா மரணம் உங்களுக்கு தெரியும், பல்வேறு வகையான இது இடங்களில் இது மாதிரி சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது, விரும்பத்தகாத சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. அப்பொழுதாவது இந்த அரசாங்கம் விழித்து கொள்ள வேண்டும். நாங்கள் எப்பொழுதுமே சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். பொதுவாக நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன், எங்கள் பொதுச் செயலாளர் போகிற இடங்களுக்கு கூட பாதுகாப்பே இல்லை. மதுரையில் பார்த்தீங்கன்னா உரிய பாதுகாப்பு, உரிய அந்த கூட்டத்துக்கு தகுந்த பாதுகாப்பு காவல்துறை கொடுக்கல. கட்டுப்பாடு விதிக்கிறாங்க, அது எழுத்தளவில் தான் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி விஜயை பொறுத்தளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இன்றைக்கி பல்வேறு கூட்டங்களை நடத்தியிருக்காங்க. ஒரு 4-5 கூட்டத்தில் அவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி மக்கள் அவருடைய ரசிகர்கள், உறுப்பினர்கள் ஆர்வமாக கலந்து கொள்கிறாங்கன்றது தெரியும். அவங்க ஒரு கட்டுப்பாடு அந்த இளைஞர்களுக்கு விதிச்சிருக்கணும். அதனுடைய தலைவர் விஜய் செய்திருக்கணும். அது செய்யாது மிகப்பெரிய தவறு. அரசாங்கத்தை மற்றும் நம்ம குறை சொல்லிக்கிட்டே போகக்கூடாது. இன்றைக்கி அரசாங்கத்தை உரிய பாதுகாப்பு கொடுக்கல. கரூர் மாவட்ட காவல்துறை இவ்வளோ பேர் நாமக்கல்லில் கூடியிருக்கிறாங்க. அப்போ இது குறுகிய பகுதியாக இருக்கிறது. இவங்க 10,000 பேர் தான் கலந்து கொள்வாங்கன்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், அங்கே இருக்க மாவட்ட செயலாளர் சொல்லியிருக்கார். அதுக்காக உரிய இடத்தை நீதி அரசரும் உரிய பாதுகாப்போடு நடத்துங்க கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. அந்த கட்டுப்பாடெல்லாம் இந்த இளைஞர்கள் அதெல்லாம் சட்டையே பண்ணலை. காவல்துறை என்ன செஞ்சுருக்கணும்னா அந்த தடுப்பு வேலி அமைச்சிருக்கணும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மக்களை தடுத்து அந்த தொண்டர்களை தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டும். அந்த தடுத்து நிறுத்தாதது இந்த அரசாங்கத்துடைய குறைபாடு, அந்த மாவட்ட காவல்துறையுடைய குறைபாடு என்பதை நான் ஆணித்தரமாக எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு, நானும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதில் அதிகமாக பேச வேண்டிய ஒரு துயர சம்பவம்
ஆனால் இந்த துயர சம்பவம் நடக்கக்கூடாது என்றால் இது தமிழ்நாடு வெற்றி கழகம் வந்து இது மாதிரி பஸ் பயணத்தில் போய் அது இந்த சாலையில் குறுகிய சாலையில் அவருடைய தொண்டர்களை பார்ப்பதை கொஞ்சம் வந்து விலாசமான இடங்களில் செய்யணும். இல்லைன்னா முதல்ல அவர் சந்திக்கிறாருன்னா தொகுதி வாரியாக கூட போய் சந்திக்கலாம். அவர் ஒரு இளைஞர் தான் விஜயை பொறுத்தளவுக்கு. தொகுதி வாரியாக கூட போய் அந்த தொண்டர்களை அந்த தொகுதிக்குள்ளேயே கட்டுப்பாடு பண்ணி வச்சுருக்கலாம். இதுக்கு என்னென்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருந்தெல்லாம் வந்திருக்காங்க பல்வேறு மாவட்டங்களில். இப்போ அதில் வீடியோவில் பார்த்தா மதுரை மாவட்டம் இங்கே விருதுநகர் மாவட்ட நிர்வாகிகள்லாம் போயிருக்காங்க. அதான் ஒரு தலைவர் வந்தால் எல்லோரும் போவது வழக்கமான உண்டு. ஒரு கட்டுப்பாடே இல்லை. இளங்கன்று பயமறியாத மாதிரி இதனால் இன்றைக்கி எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கி இதாக இருக்குது, மன வருத்தமாக இருக்கிறது. இதை பற்றி ரொம்ப விவரமாக பேச வேண்டியதில்லை என்பதை தெரிவிச்சுக்கிறேன். 10 லட்ச ரூபான்னு இதே ஓரளவுக்கு இந்த 10 லட்ச ரூபா இதே எங்கள் பொதுச் செயலாளர் நேற்றைய தினமே அறிவித்து விட்டார். இந்த இறந்த குடும்பங்களுக்கு மறைந்தவர்களுக்கு உரிய இழப்பீடு